இங்க கால் நடக்க முடியாம பெட்ல இருக்க பொண்ணு அவங்க ஆளுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஒரு டைம்ல அவன் அட்டெண்ட் பண்ணிடுறான். அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, "நான் பிரெக்னன்சி செக்கப் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். 2, 3 தடவையும் பாசிட்டிவ்னு வருது. உன்னால தான் அந்த குழந்தை உருவாயிருக்குன்னும் போது திட்ட ஆரம்பிச்சுடுறான். இதுக்கு எப்படி நான் காரணமாவேன்? உன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரா வேணா இருக்கலாம்ன்ன உடனே இவளுக்கு டென்ஷன் ஆயிடுது. "நீ இப்ப என்ன முடிவா சொல்ற? என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியான்னா?" "உன்ன மாரி ஆளுங்கள எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீயே நடக்க முடியாம பெட்ல இருக்க. அதெல்லாம் செட் ஆகாதுன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறான். இந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவன் என்ன ஏமாத்திட்டாப்பான்னு அழும்போது, நம்ம அவன பார்த்துக்கலாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. "நீ ஃப்ரீயா விடுமான்னு" சொல்றாரு. அடுத்ததா அவங்க ஃப்ரெண்டு ஒரு லாயருக்கு ஃபோன போட்டு அவன் மேல கேஸ் போடணும். என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்ன உடனே, எல்லா பேப்பர் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்றா, "எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவனே ஃபோன் பண்ணுவான் பாருன்னு." கொஞ்ச நாள்ல அவனே ஃபோன் பண்ணி, "என்ன என் மேல கேஸ் போட்டு மிரட்ட பார்க்குறியா? அது என் குழந்தை இல்ல. நான் என்ன வேணா பண்ணி ப்ரூஃப் பண்ணுவேன் பாருன்னு" சொல்லிட்டு கேஸ வந்து உடைச்சு விட்டுறான். இவங்க சைடு ஒரு பெரிய வக்கீலா வச்சு. இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு டைம்ல மாசம் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த பொண்ணுக்கு வயிறு பெருசாகுது. குழந்தையும் பொறந்தது. இதுதான் சாக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, இவங்க லாயர வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போடுறா. இப்ப இவனுக்கும் அந்த குழந்தைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்த உடனே அவனே ஃபோன் பண்ணி சாரி கேட்குறான். "உங்கள நான் இப்படி விட்டுறக்கூடாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம்" அப்படின்னும்போது, இந்த பொண்ணு, "இதுக்கு மேலலாம் உன்கூட வாழ முடியாது. இத ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். என் புள்ளைய நானே பார்த்துக்கிறேன் போடான்னு" சொல்லி ஃபோன கட் பண்ணிட்டு கடைசியா அவன் குழந்தை கூடயே இருந்துடுறா.